இன்னைக்கு நம்ம சென்னையில ரெட்டில்ஸ் பக்கத்துல இருக்க அருமதில இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சைட் விசிட்காக வந்திருக்கோம். வாங்க உள்ள சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். கோமதி அம்மன் நகர், தனிகை எஸ்டேட், கோமதி அம்மன் நகர். இங்க வந்துட்டு இப்போ 2 பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அது எல்லாமே ஏற்கனவே 2 பில்டிங் இருக்கு. இன்னும் பக்கத்துல என்ன 2 பில்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு சார்? ஃபெசிலிட்டிஸ்னா இங்க எல்லாமே இருக்கு சார். பக்கத்துல கொஞ்சம் தூரத்துலயே வந்துட்டு போனீங்கன்னா பஸ் ஸ்டாப், ஷேர் ஆட்டோ, ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நியரஸ்ட் 1.52 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. சூப்பர் சார். அப்புறம் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, பக்கத்துல காலேஜ், புதுஜெயின் காலேஜ் வருது. ஓகே. தண்ணி வசதி நல்லா இருக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல் 24 hours செக்யூரிட்டி இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். கிளைண்ட் வரவங்களா தான் எதிர்பார்க்கறாங்க. சேஃபா ஒரு இடம் வாங்கி போட்டா சேஃபா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த சேஃப் இங்க இருக்கும். ஓகே. வேற மற்றபடி சொல்லணும்னா எல்லாமே ரேட்டும் பாத்தீங்கன்னா மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே சார். எப்படியும் வெளியில அங்கெல்லாம் போனீங்கன்னா ரேட்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இங்க வந்துட்டு நல்ல சேஃப்டியும் இருக்கு. அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடையாது. எவ்வளவு சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ஃபீட்டிங் வந்துட்டு ஒரு 2650 ரூபா அந்த மாதிரி போகுது சார். ஓகே சார். வெளியில போனீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேல தான் போகும். ஆமா. இப்போ நீங்க இந்த பில்டிங் கட்டுறீங்களா, இது எவ்வளவு ரேட் ஆகும்? என்ன இது வந்துட்டு 777 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். இப்ப பண்றது வந்துட்டு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஓகே. 600 ஸ்கொயர் டபுள் பெட்ரூம் போட்டு நல்ல பேஸ் எல்லாம் ஒரு 4 அடி 5 அடி ஹைட் போட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு அது ஆகும் சார் மொத்தமா? இது மொத்தமா எப்படியும் ஒரு 30 லட்ச ரூபா வரும் சார். 30 லட்சம். பரவாயில்ல. 30 லட்ச ரூபா வரும். இது 30 லட்சத்துக்குள்ள இப்ப நம்ம ஒரு தனி வீடே நம்ம கட்டி முடிச்சோம். ஆமா, வீடு, போர், ஈபி அது இல்லாம ரோடு வசதி அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே. ஸோ நம்ம மழை டைம்ல கூட தண்ணி வரும், இல்ல கார்ல சேர் ஓட்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. போக்குவரத்துக்கும் வந்துட்டு நம்ம சேத்துல தண்ணியில அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமா, நம்ம பாட்டுக்கு எந்த நேரம் மழை டைம்லயும் சரி வெயில் டைம்லயும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். காத்து வசதி சார். சுத்தி நல்லா கார்டனிங் மாதிரி இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம கார்டனிங் மாதிரி இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஓகே சார். ஆமா, இதுக்கு நம்ம கட்டுறதை பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு 4-5 பேர் கேட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் இப்ப ஒரு ஆடி முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே சார். சரி, இப்போ இங்க பக்கத்துல என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கோ சரி இல்ல காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது என்னென்ன? எல்லாமே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல இந்த புதுஜெயின் காலேஜ் இருக்கு. அப்புறம் போனீங்கன்னா இது பக்கம் ரெசிடென்ஸ். இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் தானே, நிறைய வீடுங்க இருக்கு. இந்த பக்கம் போனாலே தெரியும், ஃபுல்லா வீடுங்க தான். இதுல மட்டும்தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே இப்போ 2 முடிஞ்சிருச்சு. இப்ப 2 பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 இந்த ஆடி முடிஞ்ச உடனே இன்னொரு 4 பூஜை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒண்ணு. சோ இது சிஎம்டிவி அப்ரூவல் தானே? பக்கா சிஎம்டி அப்ரூவல் சார். ஆமா, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இருக்கு. அது இல்லாம இவங்க லாங் டைமா பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு இதை நம்பி எடுக்கலாம். அந்த பக்கம்லாம் ஆக்சுவலா 35 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இருக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். அசோசியேட் டைரக்டர் கூட இருக்காரு. அவருக்கு
கிட்ட இந்த இடத்த பத்தி நம்ம கேட்கலாம். சார் உங்க பேரு? சார் என்னோட பேரு செல்வம். நான் வந்து தனிகை எஸ்டேட் கன்சல்ஸ்ல வந்து நான் வந்து 27 வருஷமா இருக்கிறேன். நாங்க இவ்வளவு 35 வருஷமா சைட்டு போட்டுருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விலங்காடு பக்கத்துல சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு. இதுக்கு நாங்க லோன் ஏற்பாடு பண்ணி தரோம். ஸ்கொயர் ஃபீட்டு 2650 ரூபா. ரெட்டின்ஸ் அருகிலே வந்து 1-1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். வீடும் கட்டி கொடுக்குறோம். 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொடுக்குறோம். வீடோட வேலை பாத்தீங்கன்னா வெறும் 25 லட்சம் ரூபாய் தான். 5 லட்ச ரூபா கொடுத்தாவே நாங்க வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம். 5 லட்ச ரூபா கொடுத்தா லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சார். தண்ணி வசதியில இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எங்க கிட்ட மட்டும் இந்த ஒரு சைட்டு மட்டும் இல்லை, மாசம் 5000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு சைட்டெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ நீங்க நான் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க எங்களுக்கு என்னென்ன நாங்க பண்ணி தரணுமோ அதெல்லாம் நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா அரசு டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிங்குன்னு எடுத்துங்க. மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஷர்வின், கேமராமேன் சண்டே. நன்றி, வணக்கம்.